ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். இன்றைக்கும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய, அதுவும் அதனோட சுவை மாறாமல் அப்படியே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பீஸா சாஸ். அந்த பீஸா சாஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பீஸா சாஸ் செய்கிறதுக்கு நான் முதல்ல 5 நாட்டு தக்காளிகளை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்ல தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வேக போடணும். வேக போடுறதுக்கு முன்னாடி இந்த தக்காளியோட கண் பகுதியை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துடணும். இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா தக்காளியும் எடுத்துருங்க. அப்படியே பின் சைடு திருப்பி இந்த பகுதியை ஒரு ப்ளஸ் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா வெந்து நம்ம எடுக்கும்போது தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சூடாக்கிக்கோங்க. சூடாக்கிட்டேன் நான். இப்போ எல்லாத்தையும் தக்காளியை உள்ளே சேர்த்துட்றேன். அதே போல் நீங்கள் இது நாட்டு தக்காளியாக சேருங்க. பெங்களூர் தக்காளி புளிப்பு இருக்காது. இதுக்கு புளிப்பு இருந்தால் கொஞ்சம் இன்னும் சாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்ந்த மிளகாய் கூட நீங்கள் காஷ்மீரி மிளகாய் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட கலர் கொடுக்கும். நான் சாதாரண மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது பச்சை வாசனை போயிடும் வேக வைக்கிறதுனால. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி வேக வைக்கிறதுனால நம்ம தக்காளி தோலை ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், வேகும்போதே அந்த தோல் அப்படி மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அப்படியே ஆறுனதும் அப்படியே லைட்டாக அதனோட தோள்களை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வருதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடணும். பாருங்கள், எல்லா தக்காளியோட தோள்களையும் நம்ம நீக்கி எடுத்து வச்சாச்சு. இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம முதல்ல இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். முதல்லே தக்காளியை போட்டால் அந்த மிளகாய் சிலது அரைப்படாது. அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவழுப்பாக அரைக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளியும் சேர்த்தாச்சு. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். லைட்டாக கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் இந்த சாஸ்க்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்தில் தான் இந்த இதில் பார்க்குற மாதிரி இதே பக்குவத்தில் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு பேனை எடுத்து அதை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுமே அதில் 4 வெள்ளை பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதை இதில் எண்ணெயில் சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா வதங்கி அதோட வாசனை வந்த உடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி கலவையை இதில் சேர்த்துடணும். தக்காளி கலவையை சேர்த்ததுக்கப்புறமா அதில் சில கட்டிகள் அரைப்படாமல் இருக்கும். அந்த கட்டிகளெல்லாம் நீங்கள் நீக்கிடணும். பாருங்கள், நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். இது அப்படியே இருந்து கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தாச்சு. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த புளிப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். நான் எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஆரிகானோ சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் அதே நேரத்தில் அது ஒரு சுவையும் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட வாசனையும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக ஒரு பேசில் லீவ்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு
இதை வந்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். இங்கே பாருங்கள், நல்லா குக்காகி இது வந்து நல்லா கட்டியாகி வந்துருச்சு. இப்போ வந்து இதை இறக்கி ஆற விட்டுறலாம். இங்கே பாருங்கள், ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.